Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம்னா லெமன் ரைஸ், எலுமிச்சை சாதம். வாங்க எப்படி 5 நிமிஷத்துல லெமன் ரைஸ் டேஸ்டியா செய்யறதுன்றதை பார்க்கலாம். எலுமிச்சை சாதத்துக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துருவோம். 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பொடியா நறுக்குனது, 4 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம், முந்திரி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், எலுமிச்சை சாதத்துக்கு அரிசி வெடித்து எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வெடித்து எடுக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக லெமன் ரைஸ் வரும். அப்போ தான் வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன், நான் 4 போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். உளுத்தம்பருப்பு லைட்டாக செவந்தா போதும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பை 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடிசா நறுக்குனது, இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கினா போதும். ரெண்டு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாவை 2 கீறி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில். நீங்கள் முந்திரி இல்லைனா வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம லெமன் ரைஸ் சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சூப்பராக. அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் லெமன் ரைஸுக்கு. அதனால் நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலை பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணும் போதும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது 2 எலுமிச்சம்பழம் நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஸ்டேஜ் தான். நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறங்க. அந்த சூட்லேயே அது குக் ஆகிடும். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். இல்லைனா கசப்பு தன்மை வந்துடும். அதே மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும் போது ஒரு விதை கூட இருக்கக்கூடாது, லெமன் விதை. நான் மீடியம் சைஸில் 2 லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய லெமனாக இருந்தால் 1.5 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெரைட்டி ரைஸ் ரெசிபிலேயே இருக்கிறதுலே ஈஸியான ரெசிபி லெமன் ரைஸ் தான். குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு வெடித்து எடுத்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ரைஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்புறம் மசாலா அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைஸ் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அந்த லெமன் ரைஸோட மசாலா ஃப்ளேவர் கம்மியாயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லெமன் ரைஸ் மிக்சரும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. அதனால் நீங்கள் ரைஸ் வெரைட்டி ரைஸ்க்கு ஆட் பண்ணும்போது நல்லா வேக வச்சு வடித்து நல்லா ஆற வச்சு ஆட் பண்ணிங்கன்னா இது மாதிரி நல்லா புலாவ் மாதிரி வரும். பாருங்கள் வீடியோவில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு லெமன் ரைஸு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த லெமன் ரைஸை உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப விட்டமின் சி சத்து நிறைஞ்சது. பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்துங்க லெமன் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வீக்லி 2 டைம்ஸ் நீங்களும் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் நீங்கள் சாப்பிட கொடுங்க. விட்டமின் சி ஃபுல்லாக இருக்குது இதில். அதனால் உடலுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. பாடியும் கூலிங் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், வெரைட்டி ரைஸோட பிளேலிஸ்ட் வந்து இந்த வீடியோவோட எண்ட் கார்டில் கொடுக்குறேன். அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் தேங்காய் சாதம், புதினா சாதம், தக்காளி சாதம் மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸோட வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.